உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மீரட் டிஸ்ட்ரிக்ட்ல இந்து முஸ்லிம் மத கலவரம் 1987ல அதிகமா இருந்திருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேக் அப்படின்ற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாங்க கவர்மெண்ட். அதாவது இவங்க போலீஸும் இல்ல ஆர்மியும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அதிகாரம் உள்ள துப்பாக்கி படை. இந்த மாதிரி மத கலவரம், ஜாதி கலவரம் இல்லனா ஏதோ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த சிச்சுவேஷனை உடனே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபார்ம் பண்ண குரூப் தான் பேக். 1980, 90 அந்த காலகட்டத்துல இந்தியால இந்த மாதிரி மத கலவரம் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு. டெரரிசம், மத மாற்றம், பாப்ரி மஸ்ஜித் இஷ்யூ இதெல்லாம் அந்த டைம்ல ஹைலைட்டா இருந்திருக்கு. அதனால இந்த இந்து முஸ்லிம் பிரச்சனை கூட முஸ்லிமால தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஒரு டவுட் வந்திருக்கு இந்த பேக் குரூப்புக்கு. அப்போ May 22, 1987 இந்த பேக் குரூப் மீரட்ல இருக்கிற ஆசிம்புரா இடத்துக்கு போறாங்க. அங்க முஸ்லிம்ஸ் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஏரியா. இந்த பேக் குரூப் ரேண்டமா 70க்கும் மேல முஸ்லிம் ஆண்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஜெயிலுக்குலாம் கூட்டிட்டு போல, எல்லாரையும் ஒரு ட்ரக்ல ஏத்தி ஊருக்கு வெளியே காசியாபாத்ல இருக்கிற அப்பர் கங்கா கேனல் பக்கத்துல நிறுத்திருக்காங்க. ஒருத்தரா அந்த பேக் சோல்ஜர்ஸ் இழுத்து சுட்டு அவங்க பாடிய அந்த கால்வாயில தள்ளிருக்காங்க. செத்துட்ட மாதிரி நடிச்சு சில பேர் தப்பிச்சிருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சவங்களும் இறந்து போனவங்களோட ஃபேமிலிஸும் சேர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல இந்த கவர்மெண்ட். 2015ல எவிடன்ஸ் இல்லன்னு 16 பேரை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா 2018ல டெல்லி ஹைகோர்ட் பழைய தீர்ப்பை மாத்தி அந்த 16 பேக் போலீஸும் குற்றவாளிகள் தான் நிரூபிச்சிருக்காங்க.